நிறைய விஷயங்கள் இந்த பாக்யலட்சுமி சீரியலில் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துது. என்ன அப்படின்னா, இந்த கதை முடிய போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது அதிரடியான சில திருப்பங்கள்லாம் வச்சிடணும். ஏன்னா ஆல்ரெடி செடியனுக்கும் எழிலுக்கும் கல்யாண ட்ராக், அந்த குழந்தை ட்ராக், அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ராக். ஏன்னா எழிலுக்கு வேலையே இல்லாமல் இருந்து பிரச்சனையாகி அப்புறம் அந்த ஒரு ப்ரொடியூசர் பொண்ணு கிடச்சிங்கிற விஷயம்லாம் ஒரு பக்கம், செடியனுக்கு வேலை இல்லாமல் கிடந்ததெல்லாம் ஒரு பக்கங்கிற மாதிரி இனியாவுக்கும் ஒரு ட்ராக்கை வச்சு முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆகாஷை போய் அடிக்கிறதுக்கு ரவுடிகளாட்டம் கிளம்பி போய் இவங்க 2 பேரும் செடியன் உருட்டுக்கட்டையை வச்சு அடிக்க வீட்டிலே இருந்தாங்க. செல்வியோட பையன் அப்படி அடிக்கிறதுலாம் என்ன ஒரு குரூரமான மனப்பான்மை வேணும். உடனே தான் பாக்கியா இப்போ என்ன பண்ணுறாங்க, முதல்ல தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கோபியப்பா சொல்லிட்டு இருக்காங்க, பிள்ளைங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கன்ட்டு. இதில் ஒரு அடுத்த கட்டமாக இப்போ என்னன்னா ஈஸ்வரி இனியாவுக்கு இப்போவே படிப்பு நிறுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பேசுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. அப்போவே ஈஸ்வரி தலையிலையும் கொட்டி அவங்களையும் துரத்தி விட்டுட்டு இனியா கிட்டக்க இப்போதைக்கு உனக்கு லவ் வியூலாம் வேணாம், அதை நீ படித்து முடிக்கிற வரைக்கும் வச்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, படித்து முடிச்சு 2 பேரும் சாதிச்சதுக்கு பிறகு இதே காதல் இருந்தால் நீயும் ஆகாச்சும் சேர்ந்து இருந்துக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக பாக்கியா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள்.